வணக்கம் அன்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. அன்பர்களே, நாம் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் அறிந்து கொள்ளும் இந்த பாதையிலே 5 கேள்விகளை முன்வைத்து நாம் ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளித்து வருகிறோம். அதில் முதலாவது கேள்வியை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது கேள்வி என்பது, நாம் ஏன் இறைவனை வணங்க வேண்டும்? நாம் ஏன் இறைவனை நோக்கி தியானம் செய்ய வேண்டும் என்பதுதான் முதலாவது கேள்வி. அன்பர்களே, இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த உலக இயக்கத்தை பற்றியும் நம்முடைய நிலையை பற்றியும் இறைவனின் ஆற்றலையும் இறைவனின் நிலையை பற்றியும் நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது, நாம் சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால், பிரபஞ்சமும் 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மனித உடலும் அதே உருப்பொருட்கள் கருப்பொருட்களை கொண்டு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது. இரண்டுமே ஒரே சதவீதத்திலே ஒரே அளவுகளிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிலத்தின் எவ்வளவு அளவு, நீரின் எவ்வளவு அளவு, காற்றின் அளவு, நெருப்பின் அளவு என்று ஒவ்வொரு அளவு இருக்கிறதோ, பிரபஞ்சத்தின் அளவுகளும் மனிதனின் இந்த உலகில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் இதே கால அளவுகளிலே 5 பகுதிகளாக பிரித்து ஒரே சம அளவாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை, இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் 5 அளவுகளில் 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் போது, அதில் படைக்கப்பட்ட நம்மளுடைய உடலும் நம்மளுடைய உயிரும் 5 பஞ்சபூதங்களால் கலவையினால் ஒரே சதவீத அளவில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது இயற்கை நியதியும் இயற்கையின் உண்மையும் ஆகும். அன்பர்களே, இந்த நேரத்திலே நாம் இத்தகைய இயற்கையை பற்றியும் இயற்கையில் பிரபஞ்சத்தின் ஆற்றலை பற்றியும் அதனுடைய சக்தியை பற்றியும் நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, பஞ்சபூதங்களிலே நிலம், நீர், நெருப்பு வரை நாம் கண்களால் காண இயலும், தொட்டு உணர முடியும், அதை பார்க்க முடியும். காற்றையோ ஆகாயத்தையோ நாம் கண்களால் காண இயலாது. காற்றை கூட ஒரு சில நேரங்களில் நாம் அரைகுறையாக கண்களால் பார்த்தோ உணர்வுபூர்வமாகவோ உணர்ந்து கொள்ள இயலும். ஆனால் ஆகாயத்தை கண்களால் துளியளவு கூட நாம் பார்க்க இயலாது. கண்களுக்கும் அப்பாற்பட்டது. அகக்கண்களை கொண்டே நாம் உணர முடியும். உணர்வுபூர்வமாக மட்டுமே ஆகாயத்தை நாம் உணர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காற்றை எவ்வாறு நம் உடலில் தென்றல் காற்றாகவும் சுவாச காற்றாகவும் நாம் அனுபவிக்கும் போது காற்று ஒன்று இருக்கிறது என்று நாம் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்கிறோமோ, இதைவிட மென்மையானதும் துல்லியமானதும் மிகவும் சாதுரியமானதுமாக கொண்டது ஆகாயமாகும். இத்தகைய ஆகாயத்தை நாம் உணர்ந்து கொள்ள நாம் உணர்வுபூர்வமாகவும் அகக்கண் பார்வை கொண்டு மட்டுமே நாம் உணர முடியும். இதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களிடம் கூறுகிறேன். நாம் மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். அன்றாடம் வீட்டிற்கோ, பேருந்துகளுக்கோ, ரயில் நிலையங்களுக்கோ இது போன்று நாம் மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். இவற்றை உற்பத்தி செய்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வீட்டிற்கு பயன்படுத்தும் கரண்ட்டை நாம் சாதாரணமாக அதை பார்க்கும்போது எந்த ஒரு மின் ஒயர்களிலும் மின் கம்பிகளிலும் கரண்ட்டு செல்வது போல நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. 1000 மெகாவாட் செல்லும் மின் கம்பியை நீங்கள் பார்த்தாலும் அதிலும் கரண்ட்டு மின்னூட்டம் செல்வது நம் கண்களுக்கு தெரியாது. ஆனால் அதை நீங்கள் தொட்டு பார்த்தால் அதனுடைய ஆற்றலும் சக்தியும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உணர முடியும்.
உதாரணமாக வீட்டிற்கு வரும் கரண்ட்டை நாம் தொட்டவுடன் நாம் 10 அடிக்கு தூர எகிறி கீழே விடுவோம். இதையே ரயில் நிலையங்களுக்கு, மிக மின் அழுத்தம் கொண்ட பெரிய பெரிய மின் நிறுவனங்களுக்கு செல்லும் மோட்டார்களுக்கு செல்லும் மின்னூட்டத்தை, மின் கம்பியை நாம் தொட்டால் அந்த இடத்திலே நாம் கருகி இறந்து விடுவோம். நம் உடலே கருகிவிடும். அது அதிகபட்சம் 400 மெகாவாட், 400 வோல்ட், 500 வோல்ட் என்று கிலோ வோல்ட் என்று மின்சாரம் வருகிறது. அதை தொட்டவுடன் நம் உடலானது கருகி விடுகிறது. இதையே அதை தயார் செய்து அனுப்பும் 1000 மெகாவாட், 2000 மெகாவாட், 5000 மெகாவாட் மின்சாரங்களை தயார் செய்து உற்பத்தி செய்யும் அத்தகைய மின் கம்பிகளை நாம் தொட இயலுமா? தொட்டால் நம் நிலைமை என்ன ஆகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் அதை வெளிப்பார்வையாக அந்த 1000 மெகாவாட், 5000 மெகாவாட் செல்லும் மின்சாரம் செல்லும் கம்பிகளை நீங்கள் கண்களால் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது. அதில் 1000 மெகாவாட் மின்சாரம் செல்வதாக அதற்கான சிறு அறிகுறிகள் கூட நமக்கு தெரியாது. ஆனால் அதை தொட்டால் அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை நாம் சற்று கற்பனை செய்து பாருங்கள். ரயில் நிலையத்தில் செல்லும் மின்சார கம்பியை தொட்டாலே நம் உடல் கருகி அதே இடத்தில் வந்து பஸ்பமாகிவிடும், சாம்பலாகிவிடும். ஆற்றலை அந்த அளவுக்கு மின்சாரத்தின் வலிமை அதிகம். ஆனால் கண்களால் அது தெரியாது. அதனுடைய ஆற்றலும் சக்தியும் நமக்கு தெரியாது. இதையே 1000 மெகாவாட், 5000 மெகாவாட் கொண்ட மின்சார கம்பிகளை நாம் தொட்டால் என் நிலைமை என்ன ஆகும்? இந்த நிலையை நீங்கள் சற்று கற்பனையாக உணர்ந்து பாருங்கள். ஏனென்றால் அவ்வளவு ஆற்றல் கொண்ட மின்சாரமானது கண்களுக்கு தெரியாது என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். மின்சாரத்தை எவ்வளவு ஆற்றலும் சக்தியும் கொண்டது என்பது நாம் வெறும் கண்களால் பார்க்க இயலாது. அவற்றை தொட்டால் நாம் அதை புரிந்து கொள்ளலாம். தொட்டதற்கப்புறம் நாம் இருக்க மாட்டோம். அவ்வளவு ஆற்றலும் வலிமையும் நாம் உணர்வுபூர்வமாக நாம் கண்டுணர்ந்து தெரிந்து கொள்கிறோம். தெரிந்திருக்கும் நமக்கு எவ்வளவு வலிமை கொண்டது என்பதை நீங்கள் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்க இதைவிட வலிமையும் ஆற்றலும் சக்தியும் இந்த ஆகாயம் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பின்வரும் விளக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, மழை வரும் காலங்களிலே மின்னல் வரும். எல்லோரும் பார்த்திருப்போம். அந்த மின்னல் வரும்போது மின்னலிலிருந்து எத்தனை மெகாவாட், எத்தனை ஆயிரம் லட்சம் மெகாவாட் மின்சாரம் பாய்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அறிவியலாளர்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது இவ்வளவுதான் என்று கணிக்க முடியாத அளவிற்கு மின்னூட்டம் பாய்கிறது அந்த மின்னல் ஒளியில். இது கண்கூடாக நாம் பார்க்கிறோம். பார்த்து எல்லோரும் நடந்திருக்கிறது. பல பேர் மரணித்தும் இருக்கிறார்கள் அந்த மின்னல் ஒளியால். அதாவது ஒரு மின்னலானது வந்ததினால் 100 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் தாண்டி இவ்வளவு கிலோமீட்டர் என்று எல்லை இல்லாத அளவிற்கு வருகிறது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில், ஒரு செகண்டில் வந்து மறையும் அந்த மின்னலின் ஆற்றலும் சக்தியும் பல லட்சம் கிலோ வோல்ட் மின்சாரத்தின் ஆற்றலையும் வலிமையும் கொண்டதாக இருக்கிறது. இவ்வளவு மின்சாரத்தின் ஆற்றலையும் சக்தியும் வானத்திலே, ஆகாயத்திலே எங்கிருந்து வருகிறது? அது எப்படி உற்பத்தி ஆகிறது என்பதை சிறிது கற்பனை செய்து பாருங்கள். கற்பனை செய்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்குமா? அதற்கு விடைதான் கிடைக்குமா? இத்தனை லட்சம் ஆற்றலும் மின் ஆற்றலும் சக்தியும் கொண்டு ஒரு மின்னல் உற்பத்தி ஆகிறது என்றால், அதை உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் சக்தியும் இந்த ஆகாயத்திலே, பிரபஞ்சத்திலே இருக்கிறது என்றால், அப்பொழுது எவ்வளவு வலிமை கொண்டதாக ஆகாயம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வெறும் கண்களால் அது தெரியாது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு புரிய வைக்கத்தான் இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆகாயம் என்பது நம் புறக்கண்களால் பார்க்க இயலாதது. அதே போல்தான் மின்னல் வரும் அளவுகளையே நம்மால் கணிக்க இயலாது என்பது. மின்னல் என்பது ஒரு நிமிடத்தில் வந்து மறையக்கூடியது. அத்தகைய ஆற்றலையே உருவாக்கக்கூடிய இந்த ஆகாயமானது அது எவ்வளவு பெரிய வலிமை கொண்டது, எவ்வளவு ஆற்றலும் சக்தியும் கொண்டது என்பது கணக்கிட முடியுமா? கணக்கிட்டுத்தான் சொல்ல முடியுமா?
கற்பனையில் நீங்கள் நினைத்து பார்த்தால் கூட கற்பனைக்கும் எட்டாத ஒன்றாக இருக்கும். மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கக்கூடியது தான் ஆகாயம். இத்தகைய ஆகாயத்தின் ஆற்றலையும் வலிமையையும் சக்தியையும் கட்டுப்படுத்தி நிர்வாகம் செய்யக்கூடியவன் தான் இறைவன். இறை ஆற்றல் என்றே வைத்து கொள்ளுங்கள், இறைவனின் சக்தி என்றே வைத்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் சக்தியும் தான் இறைவன் என்று வைத்து கொள்ளுங்கள். இவ்வளவு ஆற்றலும் வலிமையும் கொண்டு நாம் புறக்கண்களால் பார்க்க இயலுமா? இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் காட்ட இயலுமா? அவனுடைய ஆற்றலை தொட்டு பார்த்தால்தான் நமக்கு தெரியும் நம் நிலைமை என்னாகும் என்று. இவ்வாறாக நாம் உணரும்போது தான் இறைவனை அறிய முடியும் என்பதற்காக இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கூறி வருகிறேன். இதுபோன்று நாம் மின்சாரத்தை எவ்வாறு கண்களால் பார்க்க இயலாது என்று உங்களுக்கு விளக்கத்தை கூறினனோ, அதுபோல் இறைவனையும் ஆகாயத்தின் ஆற்றல்களையும் ஆகாயத்தின் சக்தியையும் நாம் வெறும் கண்களால், இந்த புறக்கண்களால் பார்க்க இயலாது என்ற உண்மையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் இறைவனின் சக்தியை நாம் உணர்வுபூர்வமாக நாம் உணர முடியும் என்ற நிலையை நாம் பெற முடியும். உணர்வுபூர்வமாக உணர்ந்தால் மட்டுமே தான் நாம் அவற்றை காண முடியும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இவ்வளவு ஆற்றலும் வலிமையும் மிக்க சக்தியும் கொண்ட இறைவனையும் இந்த பிரபஞ்ச ஆற்றலையும் நாம் நம் கைகளுக்குள்ளே அடக்க இயலுமா என்றால் அதுவும் இயலும். நம் கைகளுக்குள்ளே நம் உள்ளங்கைக்குள்ளே இன்றைய பிரபஞ்ச ஆற்றலையே அடக்கி ஆள முடியுமா என்றால் முடியும். ஏனென்றால் இது சாத்தியமானது என்பதும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். காரணம் ஏனென்றால் முதலிலே நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன், இந்த உடலும் பஞ்சபூதங்களும் பிரபஞ்சமும் 5 பஞ்சபூதங்களால் ஒரே சம அளவில் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு உண்மையை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே கூறியிருக்கிறேன். அவ்வாறு இருக்க இந்த பிரபஞ்சமும் 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட எதே அளவுள்ள சராசரி அளவுகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, நம் உடலும் அதே சராசரி அளவுகளில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் தெளிவாக உணரலாம். அவ்வாறு இருக்க பஞ்சபூதங்களையே இந்த பிரபஞ்சத்தையே அடக்கி ஆளும் ஆற்றலும் சக்தியும் ஒரு இறைவனிடத்தில் இருக்கிறது என்றால், நம்முடைய உடலும் அதே பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது. இந்த பஞ்சபூதங்களையும் நம்மால் நம் உயிர் ஆற்றலால் ஆன்மாவால் அடக்கி ஆள முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவ்வாறு நாம் அடக்கி ஆள வேண்டும். நம் உடலை இந்த பஞ்சபூதங்களும் உருவாக்கப்பட்ட நம் உடலை அடக்கி ஆள முடியும் என்றால், நம்மால் ஆள தெரியும் என்றால், இந்த பிரபஞ்சமும் நமக்கு கட்டுப்பட்டதே, இந்த உடலும் நமக்கு கட்டுப்பட்டதே. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்பொழுது நாம் இந்த உடலை, நாம் இந்த பஞ்சபூதங்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி, நாம் ஆகாயத்தையும் அகக்கண் பார்வை கொண்டு உணர்வுபூர்வமாக மட்டுமே நாம் உணர இயலும். இதனுடைய சக்தியும் ஆற்றலும் எவ்வளவு வலிமை என்பதன் சொல்வதற்காகத்தான் பிரபஞ்சத்தை பற்றியும் மின்னலை பற்றியும் பிரபஞ்ச ஆகாசத்தை பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அதே அளவு ஆற்றலும் வலிமையும் நம் உடலுக்கும் இருக்கிறது, நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்களுக்கும் இருக்கிறது. சாதாரணமாக எண்ண வேண்டாம் நண்பர்களே. அந்த அளவுக்கு வலிமையும் ஆற்றலும் நம் உடலும் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே விளையாட்டுத்தனமாக இதை நீங்கள் ஒரு அசால்ட்டாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இதை முயற்சி செய்தால் விபரீதம் உங்களுக்குத்தான் விளையும். எந்த அளவுக்கு நீங்கள் உணர்வுபூர்வமாக ஆகாயத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் நீங்கள் உணர்வுபூர்வமாக அகக்கண் பார்வை கொண்டு கண்களை மூடி நெற்றிக்கண் பார்வையை கொண்டு நீங்கள் உணரும் போதுதான் இதனுடைய ஆற்றலும் வலிமையும் உணர முடியும். ஆக மொத்தம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆகட்டும் உங்களுடைய உடலாகட்டும் இரண்டையுமே நீங்கள் உணர வேண்டுமென்றால் உணர்வுபூர்வமாகவும் அகக்கண் பார்வை கொண்டு மட்டுமே உணர இயலும். அவ்வாறு நீங்கள் உங்களையே நீங்கள் உணரும்போது இந்த பிரபஞ்சத்தையும் உணரலாம், உங்களையும் உணரலாம். இதற்கான பாதை தான் நாம் தியானம் செய்ய வேண்டும் என்பது. அகக்கண் பார்வை கொண்டு நாம் தியானம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு இறைவனின் ஆற்றலும் அனுக்கிரகமும் தேவை. ஏனென்றால் அவனை பற்றி நாம் அறியும் போது இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் இயக்கத்தையும் நாம் அறிய முற்படும் போது அவனிடம் நாம் பணிந்து அவனிடம் மன்றாடி நாம் தலைவணங்கி நாம் அவனிடம் வேண்டுதலை வைக்கும்போது அவனுடைய அனுகிரகத்தையும் ஆற்றலையும் நமக்கு காட்டி கொடுப்பார். அவருடைய ஆற்றலையும் சக்தியையும் நமக்கு வெளிப்படுத்துவார். அவற்றை நாம் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும்.
என்பதுதான் இந்த இடத்திலே உண்மையை நான் உங்களுக்கு உரைக்கிறேன். எந்த ஒரு அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டுமென்றால், ஒருவரிடமிருந்து நாம் பெற வேண்டுமென்றால் அவரிடம் நாம் பணிந்து தலைவணங்கி தான் ஒரு வேண்டுதலை வைக்கும்போது தான் நமக்கு தேவையானவற்றை அவர் தருவார். சாதாரண மனிதர்களுக்கே இவ்வாறு இருக்கும்போது நாம் அண்ட கோடிகளை இயக்கும் பிரபஞ்சமும் ஆகாயத்தின் இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம் என்பது அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவரிடம் ஆசீர்வாதமும் அவருடைய அனுக்கிரகமும் நாம் வேண்டி பெற வேண்டுமென்றால் அவரிடம் நாம் பணிவோடு தலைவணங்கி நன்றி கூறி நாம் பிரபஞ்ச ஆற்றலையும் இறை சக்தியையும் உணர்வதற்கு எமக்கு வழிகாட்ட வேண்டும். இறைவா, உமது ஆற்றலும் வல்லமையும் உணர்ந்து நாம் உமது பாதையிலே செல்ல வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக நீங்கள் பிரபஞ்ச சக்தியிடமும் ஆதி யோகியிடமும் இறைவனிடமும் நீங்கள் மனமாற சமர்ப்பித்து வேண்டுதலை வைக்கும்போது அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அந்த வழிகாட்டுதலே தியானமாகும். அதுதான் நாம் இறைவனை வேண்டுவதற்குண்டான பாதையாகும். எனவே இத்தகைய ஆற்றலும் வல்லமையும் கொண்டுள்ள இறைவனை நாம் தினந்தோறும் வழிபட வேண்டும் என்பது இந்த நேரத்திலே நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம். இத்தகைய எல்லையில்லாத பிரபஞ்சத்திற்கும் ஆதி யோகிக்கும் ஆற்றல் மிக்க இந்த இயற்கையின் சக்தியின் கீழ் நாம் எவ்வளவு ஒரு சிறு துரும்புதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறு துரும்பாக இருந்தாலும் நாம் இத்தகைய பிரபஞ்சத்தையே கட்டி ஆளக்கூடிய ஆற்றலும் வலிமையும் ஞானமும் அறிவும் நமக்கு கிடைக்கும் என்றால் அது அந்த இறைவனின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் பிரபஞ்சத்தின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பர்களே, தினந்தோறும் இறைவனை நீங்கள் எல்லா செயல்களை தினந்தோறும் செய்வது போல் இறைவனை வழிபடுவதும் ஒரு கடமையாக செய்யாமல் உணர்வுபூர்வமாக கருணை உள்ளத்தோடு அன்புள்ளத்தோடு இறைவனை மனமாற உருகி நீங்கள் அவரை வேண்டுங்கள், நன்றி கூறுங்கள், நன்றி செலுத்துங்கள். எந்த ஒரு வேண்டுதலும் எந்த ஒரு தேவையும் நீங்கள் வைக்கக்கூடாது. இறைவா, எனக்கு இந்த வாழ்க்கையையும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. பிரபஞ்ச சக்தியானது இறைவனாக எனக்கு எதை கொடுத்தாலும் அவை அனைத்தும் நன்மைக்கே. காரண காரியமின்றி எதுவும் நடைபெறாது. பிரபஞ்சம் எதை கொடுத்தாலும் அவற்றை முழுமையாக ஏற்று இன்றைய பாதையில் இன்றைய பயணத்தை தொடர எமக்கு வழிகாட்டி இறைவனின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் எமக்கு வழங்கி எம்மை வழிநடத்த வேண்டுமாறு பணிவோடு வேண்டுகிறேன் என்று தினந்தோறும் நீங்கள் இறைவனை மனதோடு மனதார கருணையுள்ளத்தோடு இறைவனிடம் நீங்கள் வேண்டுதலை வைக்கும்போது நிச்சயம் இறைவனும் உங்கள் மீது கருணையுள்ளத்தை அவருடைய அன்பை காட்டுவார். அப்பொழுது இறைவனை பற்றியும் இறைவனின் ஆற்றலை பற்றியும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இது ஒன்றே வழி, இதுதான் நிலையானது என்பதை புரிந்து கொண்டு இத்தகைய பதிவை முடிவுரை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.